மத்தேயு 24 அதிகாரம் 7 வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்னொரு அடையாளம் பஞ்சங்கள். பஞ்சங்கள் பல இடங்களில் உண்டாகும். பொருளாதார நெருக்கடி. நீங்கள் பொருளாதாரத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே மிக ஆடம்பரமான, மிக அதிக செலவு செய்யப்பட்ட திருமணம் அம்பானியினுடைய மகனுடைய திருமணம் நடந்திருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு திருமணத்திற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய தொகை என்று ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கலாம். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய தலையெழுத்தை மாற்றலாம். ஆனா ஒரு கல்யாணத்துக்காக ஆயிரக்கணக்கான கோடி, அது ஒரு பக்கம். ஏழை நாட்டிலே அது நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் பணக்காரன் பெருக்கிட்டு தான் போறான். பணக்காரனுடைய பணம் பெருக்கி கொண்டு போகிறது ஒரு பக்கம். ஒரு பக்கம் ஏழை இன்னும் ஏழையாகிட்டே இருக்கிறான். அதனாலதான் அவங்க குறைவான சம்பளத்துக்கு ஆள் கிடைக்குமா என்று எல்லாவற்றையும் ஆசிய நாடுகளுக்கு, திருப்பூர்ல ஏன் அவ்வளவு துணிமணி தயாரிப்பு குறைந்த சம்பளம், மேற்கத்திய நாட்டை ஒப்பிட்டா திருப்பூர்ல குறைந்த சம்பளம். இப்ப பங்களாதேஷ்ல அதை விட குறைந்த சம்பளம். திருப்பூருக்கு போட்டிக்கு இப்ப பங்களாதேஷ் வந்துருச்சு. வெளிநாடுகளில் போய் வேலை செய்யறவங்க அந்த காலத்துல இந்தியர்கள் ஓரளவுக்கு சம்பளம் வாங்கினாங்க. அப்புறம் பாகிஸ்தான்காரன் போனான், குறைஞ்ச சம்பளம் கொடுங்க, நான் வேலை செய்கிறேன்னு சொன்னான், சம்பளம் குறைஞ்சுது. அப்புறம் பிலிப்பைன்ஸ்காரன் போனான், எனக்கு சாப்பாடு போட்டா போதும், தங்க இடம் கொடுத்தா போதும், நான் வேலை செய்கிறேன்னா இன்னும் சம்பளம் குறைஞ்சு போச்சு. ஒரு பக்கத்துல பணக்காரங்க ஆகிட்டே போறாங்க. இன்னும் அவங்க பணம் அதிகரித்து கொண்டே போகிறது, அதுல சந்தேகம் இல்லை. அதனாலதான் விலை உயர்ந்த கார்கள், ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பரமான விழாக்கள், ஆடம்பரமான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே இருக்கிறான். அதுவும் ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. நாங்க இத்தனை சதவிகிதம் முன்னேறிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உலகமே இத்தனை சதவிகிதம் பொருளாதாரத்துல முன்னேறின்னு சொன்னாங்க. கோவிட் அதை கெடுத்து விட்டது. அதுக்கு முன்னால ரிசெஷன், பொருளாதார மந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் வந்திருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ஆட்குறைப்பு செய்யறாங்க, ஆட்களை குறைச்சிட்டாங்க. இப்பவும் ஒரு பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலை வந்துருச்சு. பல இடங்களில பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் எப்பவுமே இருக்குதான். சிலர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல சாதம், அரிசி சாதம்ன்றது பண்டிகைக்கு மட்டும்தான், இப்ப தினமும் சாப்பிட்றோம். இட்லி தோசைன்றது பண்டிகைக்கு மட்டும்தான், இப்ப தினமும் சாப்பிட்றோம். துணிமணி எல்லாம் நிறையா இப்போ வாங்கி உடுத்துறோம். அதனால முன்னேற தானே செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி முன்னேற்றங்கள் வந்திருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக கணக்கிட்டு பார்க்கும்போது பொருளாதார வீக்கம் அப்படின்றாங்க. சில விஷயங்கள் வளர்ச்சி போல காணப்படுகிறது, ஆனா அது வளர்ச்சி அல்ல, வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார வீக்கம், பண வீக்கம் அப்படின்றாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பொருளாதாரம் தெரியாது, ஆனாலும் அது வளர்ச்சி இல்லை, அது பண வீக்கம்ன்றாங்க. தங்கத்தினுடைய விலை பாருங்க, எதையும் நம்ப முடியல. அதனாலதான் தங்கத்தின் விலை அதிகமாகுது. எல்லாம் தங்கத்துல கொண்டு முதலீடு செய்யறான். நிலத்தை நம்ப முடியல, நிலத்தினுடைய விலை கீழே இறங்கிருது. நிலத்தினுடைய விலை கோவிடுக்கு அப்புறம் கீழே போயிடுச்சு, இன்னும் மேலே ஏறலை, பழைய அளவுக்கு ஏறி வரல பல இடங்கள்ல.
ஷேர் மார்க்கெட்ல போய் அது ஸ்திரமா இல்லை, அங்கே கொண்டு பணத்தை முதலீடு செய்ய முடியல. அதனால தங்கத்தில் போய் முதலீடு செய்வதனால தங்கத்தினுடைய விலை திடீர்னு அதிகமாயிடுச்சு, அதிகமாயிட்டே போகுது. இது ஒரு பக்கம் வாய்ப்புகள், வசதிகள், தொழில்நுட்பங்கள் பெருகுவது போல தெரிந்தாலும், ஒரு பக்கம் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆவது நடந்தாலும், இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடி வரதான் செய்யும். ஏன்னா அதுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கே முக்கியமான ஒரு மேடை. என்னவென்று சொன்னால் பண நெருக்கடி தான். உலகளாவிய பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி தான். முதல் பஞ்சம் அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பஞ்சம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக செய்வேன்னு வாக்கு கொடுத்து கானானுக்கு கூப்பிட்டாரு. கானானுக்கு வந்த உடனே பஞ்சம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவன் இந்த பஞ்சத்துக்கு பிறகு, பஞ்சத்தினுடைய விளைவு என்ன? பஞ்சம் முடிந்த பிறகு வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசிகளை உடைய சீமானாயிருந்தான். பஞ்சத்துக்கு பிறகு அவன் பெரிய பணக்காரனாகிவிட்டான். பஞ்சம் ஒரு தேவ பிள்ளைக்கு 37ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், பஞ்ச காலத்தில் அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். பஞ்சம் வரும் முன்னே பண செழிப்பு வரும் பின்னே என்று நாம் ஒரு பழமொழி சொல்லலாம். அப்படிதான் நடந்துச்சு. ஈசாக்குக்கும் அப்படிதான் நடந்துச்சு, யாக்கோபு யோசேப்புக்கும் அப்படிதான் நடந்துச்சு. பஞ்சத்தினுடைய முடிவாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்போ கிறிஸ்து ஒரு செழிப்பான ஒரு ஆட்சியை 1000 வருஷம் இந்த பூமியில கொடுக்க போகிறார். அதற்கு முன்னால ஒரு பஞ்சம், ஒரு பண நெருக்கடி இந்த உலகத்துல வரும். ஏனென்றால் ஏசாயா 35ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு இந்த உலகத்தை ஆளும்போது வனாந்தரம் இருக்காது, வறட்சி இருக்காது, எல்லாம் செழிப்பு மட்டுமே இருக்கும். ஒரு செழிப்பான ஒரு ஆட்சி 1000 வருஷம் அவர் கொடுக்க போகிறார். அதற்கு முன்னோடியாக, அதற்கு அடையாளமாக ஒரு பெரிய பஞ்சம் பல இடங்களிலே வரும். ஒரு நெருக்கடி, பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி பல இடங்களிலே வரும். அதை எப்படி தீர்ப்பது என்று பொருளாதார மேதைகள் தலையை பீத்துக் கொள்வார்கள். அது வெளிப்படுத்தின விசேஷத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். பஞ்சம், பொருளாதார நெருக்கடி ஒரு வாய்ப்பா இருக்கும். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் இருந்தவன் ஒரு தராசை தன் கையில பிடித்திருந்தான். அப்பொழுது 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இங்க அந்தி கிறிஸ்து எப்படி ஒரு பொருளாதார தலைவனாகவும் இருப்பான். இந்த உலகத்தை 3.5 ஆண்டுகள் ஆளப்போகிற அந்தி கிறிஸ்து அவன் இராணுவ தலைவனாயும் இருப்பான், மத தலைவனாயும் இருப்பான், அரசியல் தலைவனாயும் இருப்பான், பொருளாதார மேதையாகவும் இருப்பான். ஒரு பெரிய உலகளாவிய பஞ்சம் வரும். கோதுமை, வார்கோதுமையினுடைய விலை மிக அதிகமாக உயரும். எண்ணெயும் திராட்சரசமும் கிடைக்காது, அதுக்கு தட்டுப்பாடு வரும். அப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்தி கிறிஸ்து ஒரு பொருளாதார தீர்வை கொண்டு வந்து கொடுத்து பாபிலோனை மறுபடி கட்டி, பாபிலோனை வர்த்தக தலைநகரமாக்கி, பாபிலோன் வர்த்தகத்தின் மூலமாய் உலகத்தையே ஒரு தற்காலிக செழிப்புக்குள்ளே கொண்டு போவான். அந்த செழிப்பு அதுக்கப்புறம் கர்த்தராலே அழிக்கப்படும்.
அதன் பிறகுதான் கிறிஸ்து வந்து 1000 வருஷம் ஒரு செழிப்பான ஆட்சியை கொடுப்பார். ஆகவே பஞ்ச காலத்துல அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். நிச்சயமாக பொருளாதார நெருக்கடிகள் உலகத்துல வரத்தான் செய்யும். அது வருகைக்கு அடையாளம். பயப்பட வேண்டாம். அவர் பஞ்ச காலத்திலே நம்மை திருப்தியாக்குகிறவர். ஆமென்.